நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட லூக்கா 22ஆம் அதிகாரம் அதில் 32வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். வாசித்த இந்த பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக ஜெபித்து கொண்ட ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இது என்ன சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ராபோஜனம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக நடந்த சம்பவம். ஏன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மேலுள்ள வசனத்திலே, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசானவர் பேதுருவை சுளைகளிலே போட்டு புடைக்கிறது போல புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆகையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். இல்லையா? அந்த இடத்துல பார்க்கும்போது வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஜெபம் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்து விட்டார். அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றார்? அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பலத்தை கொண்டு பேதுரு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக ஜெபிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாத்தான் பேதுருவை சோதிக்காதபடி அவர் ஜெபிக்கவில்லை. ஒருவேளை பேதுரு தன்னை மறுதலிப்பார் என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பேதுரு என்னை மறுதலிக்க கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை. மாறாக அவர் என்ன ஜெபிக்கிறார்? இந்த ஜெபத்திலே பார்க்கும் பொழுது, உன் விசுவாசம் ஒழிந்து விடாதபடி. பாருங்க, அந்த இடத்துல அழகாக நாம் பார்க்கிறோம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. பிரியமானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஜெபிக்கிறவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தில நிலைத்திருப்பதற்கு. பாடுகள், உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது. அதன் மத்தியிலே நான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக பரலோகமே எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் பரலோகத்திற்குரிய தேவனை நோக்கி இருக்கிறதா? அதற்காக தான் பரலோகம் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது என்பதுதான் இங்கே இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். 32ஆம் வசனத்துல பிற்பகுதியிலே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இந்த பாடுகள் முடிந்த பிறகு என்ன நடந்த? அந்த பாடுகள் மத்தியில பேதுரு மறுதலித்தார். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து பேதுரை பார்க்கும் பொழுது மனம் கசந்து அழுத மனிதனாக இருக்கிறார். இன்றும் நீதிமான் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீ விழுந்து விட்டாய் என்று சொல்லி தேவன் புறக்கணிக்கவில்லை. நீ விழுவாய் என்றும் கூட அவருக்கு தெரியும், இல்லையா? அவர் உண்மையாக தெரியும். ஆனாலும் அவர் ஜெபித்தார். பிரியமானவர்களே, நீதிமான் மீண்டுமாய் எழுந்து வருவார்கள் என்பது தேவன் அறிந்திருக்கிறார். பேதுரு மீண்டுமாக மனம் கசந்து அழுது மீண்டுமாக கிறிஸ்துவனிடத்துல அவர் வந்தார். வந்த பிறகு அவர் பிற்பகுதியில் என்ன ஆனது? பிற்காலங்களிலே அவர் குணப்பட்டார். குணப்பட்ட பிறகு என்ன நடந்தது? தன் சகோதரர்களை சிறப்படுத்தினார். எப்படி சிறப்படுத்தினார்? அவர் செய்த அந்த பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன சொல்லியிருப்பார்? நானும் கிறிஸ்துவை மறுதலித்தவன் தான், நானும் விழுந்து போனவன் தான். ஆனால் எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். எனக்காக அந்த கல்வாரி சிலுவைக்கு போனார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பார். தன் சகோதரர்களை அவர் ஸ்திரப்படுத்தியிருப்பார். இன்றும் பேதுருடைய வாழ்க்கை, இல்லையா, அவர் தடுமாறி கொண்டிருந்தாலும், விழுந்த வாய்ப்புகள் இருந்தாலும், விழுந்திருந்தாலும் அவர் மீண்டுமா எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? உங்களுக்காக ஒருவர் கருசுனியோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இல்லையா? நம்முடைய விசுவாசத்துக்காக. பிரியமானவர்களே,
அவர் ஏற்கனவே நமக்காக ஜெபித்து விட்டார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த காலை வேளையில நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கும்படியாக நாம் கனி கொடுப்போம். பரலோகம் சந்தோஷப்படட்டும். நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.